ஓகே, உங்களுக்கு என்ன பேய் பிடிச்ச அனுபவம் இருக்கு? சார் எனக்கு வயசு வந்து ஒரு 19 வயசு இருக்கும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு மோகினி பிசாசால நான் பாதிக்கப்பட்டிருந்தேன். மோகினி பிசாசா? ஆமா, படத்துல தான் கேள்விப்பட்டிருக்கேன். மோகினி பிசாஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப லேடிஸ் தான் அவங்க மோகினி பிசாசுங்கிறது. அவங்க வந்து மேரேஜ் ஆகாம செத்து போறாங்க பாத்தீங்களா, அவங்க வந்து செத்து போயிடும் இறந்துறாங்க இல்லீங்களா, அவங்க ஆசை வந்து இளமை ஆசைன்னு சொல்லுவாங்க இல்லீங்களா, அது வந்து செத்து போயின பிறகு அவங்கள வந்து அது அந்த மாதிரி இருக்க முடியாது இல்லையா, கணவன் மணியா இருக்க முடியாது, ஆசை இளமை ஆசை வந்து தீர்த்துக்க முடியாது. சரி, அது வந்து பாத்தீங்கன்னா யாரு அந்த அந்த வழியில வராங்களோ, யார் கிடைக்கிறாங்களோ அவங்கள வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. அந்த மாதிரி ஒரு பிசாஸ் தான் வந்து என்ன பிடிச்சது. என்னையா சொல்ற? உண்மைதான் சார் சொல்றேன். என்ன சொல்றேன்னா, ஆனா மத்தவங்க எல்லாம் பேய் பிடிச்சப்ப பயத்தோட சொன்னாங்க, இவன் மட்டும் ஜாலியா சொல்றியா? இல்ல பிடிச்சது நான் தான் சொல்றேன். உடல் பாதிப்பு சொன்னேன் உங்ககிட்ட. நான் சொல்றேன் இருக்கு பாதிக்கப்பட்ட மாதிரி ஜாலியா சொல்ற மாதிரி தான் இருக்கு. பாதிக்கப்பட்ட பிறகு தான் சார் இப்போ தெளிவா இருக்கேன் நான். அப்புறம் 11 மணி 12 மணி இருக்கும். அப்ப வந்து வீட்டுல நான் தனியா தான் இருப்பேன், யாரும் இருக்க மாட்டாங்க. ஆட்டோமேட்டிக்கா உள்ள என் பக்கத்துல வந்தவொடனே பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கும். கண்ட்ரோல் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா தூங்க வச்சிரும். தூங்கினா தான் அந்த கனவுல போய் அவங்க ஆசையை வந்து நிறைவேற்றிக்க முடியும். அவங்களுடைய ஆசைகள் நிறைவேற்றிக்க முடியும்னு சொல்லி தூங்க வச்சிரும். சோ அந்த பேய் உனக்கு என்ன படிச்சுன்னு தெரியாது. அது வந்து நரக வேதனை சார், யாருக்கும் அது புரியாது, பாதிக்கப்பட்டவங்க தான் புரியும். இந்த பாதிப்பு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு 19 வயசுல இருந்து 32 வயசு வரையும் இருந்தது. லாஸ்டா பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ணேன்னா, என் ஊர் பக்கத்திலே ஒரு கருப்புசாமி கோயில் இருக்கு. அங்க வந்து எல்லாரும் சொன்னாங்க இந்த கோயிலுக்கு போகாம சரியாயிரும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த கோயில போய் நான் வேண்டிக்கிட்டேன். அதே மாதிரி ஒரு 4-5 மாசம் கழிச்சு பாத்தீங்கன்னா நைட்ல கனவுல வந்து பேய் வந்து நான் வந்து முன்னாடி போயிட்டே இருக்கேன். அந்த கருப்புசாமி இருக்காரு பாத்தீங்களா, குதிரையில வராரு. குதிரையில நல்லா பாடி நல்லா சட்டம் முண்டாசு கட்டிட்டு கத்தி எடுத்துட்டு வராரு. அந்த பேய் பின்னாடி வருது. பேய் பின்னாடி வரும்போது ஒரு குழந்தை வச்சுட்டு வருது. அந்த பேய் கருப்புசாமி வந்துட்டு, என்ன நீ சொன்னா கேட்க மாட்டியா? யார் குழந்தை? அந்த பேர் குழந்தை. அப்ப உங்க குழந்தை? ஆமா, பயங்கரமான டிஸ்டா இருக்குது. மேரேஜ் பண்ணா குழந்தை இருக்குமா இருக்காதா? நம்பாதனால பொய்யாகாது. பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் வெளியே இருக்காங்க, அவங்க தெரியும் இல்லையா? நான் இந்த அதுக்கப்புறம் முடிச்சிடறேன். ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடறேன். சரி, நான் முடிச்சிடறப்பா, இருப்பா. நீங்க ஒரே ஒரு நிமிஷம் இருப்பா. நான் ஐவிஎஃப் குழந்தை கேள்விப்பட்டிருக்கேன், டெஸ்ட் டியூப் குழந்தை கேள்விப்பட்டிருக்கேன். பேயோட ஒரு குழந்தை எல்லாம் என்னால சாமி என்னையா சொல்ற இது? கண்டிப்பா இருக்கு. நம்ம இங்க உலகம் இருக்கிற மாதிரி பேய்க்கு ஒரு உலகம் இருக்கு, ஆத்மாக்கு ஒரு உலகம் இருக்கு. ஆண் குழந்தை பெண் குழந்தை பேர் தான் வச்சியா? வைக்கலாம், என்ன வச்சுன்னு தெரியல. அவன் சீரியஸா பேசிட்டு இருக்கான்டா. அதெல்லாம் எனக்கு தெரியல. நான் அது டெய்லி வருது கேக்குறது இல்லையா? அதெல்லாம் நானே பயந்துட்டு இருக்கேன். நான் எப்படி கேட்க முடியும்? நீ பயப்படுறேன்னு மட்டும் சொல்லாத, கோவம் வருது எனக்கு பயங்கரமா. சாமி வந்தது இல்லைங்களா, நானும் 3 பேர் போகும்போது நீ சொன்னா கேட்க மாட்டியா, ஏன் என் பையன் பின்னாடியே வந்துட்டு இருக்கேன்னு சொல்லி சாமி ரொம்ப கோவப்பட்டு அந்த குழந்தைய ஒரு எண்ணெய் சட்டி எரிஞ்சிட்டு இருக்கு, அந்த குழந்தைய தூக்கி அந்த எண்ணெய் சட்டில போட்டுருச்சு அந்த சாமி. சொன்னா கேட்க மாட்டியா? குழந்தைங்க மேல ஒரு எந்த பையன் ஆசை இருக்குல்ல, உங்களுக்கு குழந்தை ஆசை, பையன் சொல்லி ஆசை, எல்லாருக்கும் ஒரு பாசம் இருக்கும் இல்லைங்களா, பேயா தான் பாசம் இருக்கு. அது என்ன சொன்னிச்சுன்னா, சத்தியமா இனிமேலே நீ இருக்கிற பக்கம் நான் வரமாட்டேன், தூரம் நான் போயிடுறேன்னு சொல்லி குழந்தைய கொடுத்துற எதுவும் பண்ணிடாத அப்படி சொன்னா, இதுதான் கடைசி சொல்லி அந்த சாமி வான் பண்ணி அனுப்பிச்சு.